Hi friends, இந்த வீடியோல இட்லி பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். நிறைய working womenஸ்லாம் இருப்பீங்க. இந்த மாதிரி இட்லி பொடி செஞ்சு ஒரு டப்பால போட்டு வச்சிட்டா உங்களுக்கு வேலை பாத்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்டோ இல்ல டின்னரோ ரொம்ப ஈஸியா முடிஞ்சிரும். பாருங்க இது வந்து இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பரான காம்பினேஷன். இப்போ நம்ம இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இப்போ இதை செய்யறதுக்கு நம்ம தேவையான பொருள்லாம் பார்த்திடலாம். சிம்பிள் ingredients தான். காஞ்ச மிளகாய் அதாவது வரமிளகாய் ஒரு 10. உளுந்து பாத்தீங்கன்னா இந்த கப்ல நான் 1 கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து 10 காஞ்ச மிளகாய், இந்த கப் உளுந்து, இதுல வந்து 1/4 கப் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும். உளுந்து, கடலை பருப்பு, அப்புறமா பெருங்காயம், கட்டி பெருங்காயம் எடுத்துக்கிறேன். மேக்ஸिमम கட்டி பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க சாப்பாட்டுக்கலாம். அப்புறம் இது வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை. இப்போ இதை நம்ம செய்ய ஆரம்பிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு வடை சட்டியில் லேசாக ஒரு 1/4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பை ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கை எடுக்காமல் வறுத்துட்டே இருங்க. ஏன்னா டக்குன்னு கை எடுத்துட்டா அது தீஞ்சாலும் தீஞ்சு போயிடும். தீயாத மாதிரி நல்லா லைட்டாக ப்ரௌன் கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி வறுத்துக்கலாம். இப்போ வறுத்தாச்சு. இது தனி பாத்திரத்தில் மாற்றிட்டு மறுபடியும் ஒரு 1/4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து உளுந்தையும் அதே மாதிரி வறுத்து எடுத்துக்கணும். பாருங்கள் இந்த மாதிரி வறுத்துட்டே இருக்கணும். லேசாக கை எடுத்துட்டாலும் பாருங்கள் லைட்டாக தீஞ்ச மாதிரி ஆயிரும். அந்த தீஞ்ச மாதிரி ஆகாத மாதிரி ப்ரௌன் வர வரைக்கும் வறுத்துட்டே இருங்க. ஏன் இப்படி தனித்தனியாக வறுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டுக்காவே போட்டு வறுத்துடலாம்னு நினைக்கலாம். ஏன்னா வந்து கடலைப்பருப்பு சீக்கிரமாக வறுபட்டுரும், ஒரு டைம் ஆகும் வறுபடுறதுக்கு. உளுந்து கொஞ்சம் ஒரு டைம் ஆகும் வறுபடுறதுக்கு. அப்புறம் மிளகாய் இப்போ ஆட் பண்ணுறேன். மிளகாயும் டக்குன்னு ஒரு மாதிரி வறுபட்டுரும். அதனால் ஒன்றுத்துக்கும் தனித்தனியாக அந்த டைம் கொடுத்து நம்ம வறுத்து எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம மிளகாய் வறுக்கும்போது அது ரொம்ப காரம் வந்து மூக்கில் எல்லாம் ஏறும். அதனால் கொஞ்சம் பார்த்து நிதானமாக பண்ணிக்கோங்க. இப்போது கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா ஒரு மாதிரி மொறுன்னு ஃப்ரை ஆகும். அந்த மாதிரி அது வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ நம்ம பெருங்காயம் சேர்த்துக்க போகிறோம். பெருங்காயம் பார்த்திங்கன்னா வறுக்கிறது வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகும். பாருங்கள் ஒரு மாதிரி இது நல்லா ஒயிட் மாதிரி ஆகும். அது வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கணும். பார்த்திங்களா இப்படி நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த மாதிரி வறுத்து எடுத்துட்டு இதையும் எடுத்து தனியாக வச்சிடலாம். இது கூடவே சேர்த்துட்டு இது கூட நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். இது கடலைப்பருப்பு, உளுந்து, மிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயம், உப்பு, அவ்வளோதான். இது எல்லாமே நல்லா ஆறினோடனே மிக்சியில் அரைச்சி காமிக்கிறேன். இப்போ அதை ஆற விட்டு நல்லா மிக்சியில் அரைச்சாச்சு. பாருங்கள் இந்த மாதிரி ரொம்ப நைஸாக இருக்கணும்னு தேவையில்லை. லேசாக பருப்பருன்னு இருந்தால் அதுவும் தொட்டு சாப்பிடும் போது நல்லா நம்மளுக்கு அந்த கடலைப்பருப்பில் லைட்டாக கடிக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபி ரெடி. இது பார்த்திங்கன்னா இட்லிக்கு தோசைக்கு ரெண்டுத்துக்குமே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இட்லியோட சாப்பிட போகிறோம். நம்ம வீட்டில் சூடாக இட்லி ரெடியாக இருக்குது. இது கூட பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ரெடி பண்ணின பொடியை போட்டு சாப்பிட போகிறோம். ஒரு 2 ஸ்பூன் போட்டுட்டு நடுவில் லைட்டாக ஓட்டை போட்டுட்டு இது கூட நம்ம எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கிட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இப்போ கடலெண்ணெய் தான் சேர்த்துக்கிறேன். ரீஃபண்ட் ஆயிலும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நல்லா ஒரு கலக்கி நம்மளோட இட்லியோட தொட்டு சாப்பிட்டா அவ்வளோதான். ரொம்ப சூப்பரான இட்லி பொடி நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஸோ இது ஒர்க்கிங் விமென்ஸ்க்குலாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.